சுவையான பிரண்டை தோசை ரெடி. அடிக்கடிக்கு சேர்ந்து சாப்பிடுங்க வாரத்துக்கு. இது கூட கார சட்னி, சூப்பரான கார சட்னிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒரு தடவை முயற்சி பாருங்க. அந்த மாதிரி கை கால வழியெல்லாம் போயிடுங்க, சீக்கிரமா போயிடுங்க. மற்ற வெளியில பார்க்கலாங்க. பிரண்டை தோசை செய்வது எப்படி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பிரண்டை தோசைக்கு தேவையான பொருட்கள்: பிரண்டை டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன், 1/2 கரண்டி சீரகம், சின்ன வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, அதுக்கேற்ற பச்சை மிளகாய், நல்ல எண்ணெய்ங்க. இந்த கையில தடவிக்கின்னு பிரண்டைய கிளீன் பண்ண எப்படி அதை எடுக்கிறோன்னு பாருங்க. நல்ல எண்ணெய கையில தடவிக்கின்னு பிரண்டைய இப்ப கிளீன் பண்ணணும். அப்பதான் கை அரிக்காது. முட்டி வலி, கை கால் வலி, உட்காந்து ஏந்து முடியலன்றவங்க காலையில ஒரு 2 தோசை சாப்பிடுங்க. நைட்டே கிளீன் பண்ணி வச்சிருங்க. வச்சுட்டு காலையில இருந்து மிக்சியில போட்டு அடிச்சு கூட ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு உங்களுக்கு தேவையான காரம் போட்டு, இட்லி மாவு இருக்குது இல்லையா, அதுல போட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் போட்டு மொரன்னு சுட்டு சாப்பிடுங்க. காட்டுறாங்க. தோலை உரிச்சிடுங்க, வந்துடும். பார்த்தீங்கன்னா தோல் இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். கடகடன்னு நம்ம கட் பண்ணிக்கணும். அதான் ஆஃபீஸ் போனோம்னா நைட்டை செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை லீவு நேரத்தில் செய்யுங்க. சண்டே கூட சேர்ந்து சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு முறை. முட்டி வலிலாம் காணாம போயிடுங்க. கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டப்பட நம்மளுக்கு முட்டி வலிலாம் வராதுங்க. இதாங்க மெத்தட். தோல் எடுக்குதான் கஷ்டம். நீங்க நைட்டே எடுத்து வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 2 தோசை வச்சு சாப்பிடுங்க. எப்படியாப்பட்ட முட்டி வலியும் பறந்து போயிடுங்க. பிரண்டை வதக்கிறதுக்காக நாங்க கடாய் வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுல சும்மா ஒரு லேசா வறுத்துட்டு மிக்சியில போடணும். இல்லைன்னா தொண்டை கரகரப்பா இருக்கும். வதக்கிறதுக்கோசம் பிரண்டை போடுறாங்க. அது போடுவேன். இந்த 2 பச்சை மிளகாய் கேட்டுக்கோங்க. இதில் வச்சு சும்மா ஒரு லேசா வறுத்துக்கணும், ரொம்ப வேணும். ஏன்னா அது கொஞ்சம் சொண்டை கரன்னு இருக்கும். அதனால இந்த மாதிரி செய்தா நம்மளுக்கு தோசை நல்லா இருக்கும். நல்லா வாசனையா எடுத்துக்கலாங்க. மிக்சி ஜார்ல போடுறாங்க. இந்த பக்குவத்துல அடிச்சு தோசை மாவுல கலக்கினாங்க. போயிருங்க. அப்படியே 2 பேர் தேவையான தோசை மாவுங்க. பாருங்க, வெங்காயம் போட்டு லேசா வதக்கி அப்பதான் தோசைக்கு நல்லா இருக்கும். பச்சையா பட்ட பச்சை வாக்குதான் கொஞ்சம் வரும். இது இப்படியே ஒரு வதக்கு, இஞ்சி ஒரு அடுக்கு, அங்க ஒரு வதக்கு. அந்த வாசனை அவங்களுக்கு போயிடும். இந்த பக்குவத்துல அரிசி அதுல மாவுல ஊத்திக்கோங்க. இதுல போதும். லேசா வதக்குனீங்கன்னா எடுத்து போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், பிரண்டை அரைச்சிக்கிறோம் இல்லையா, அதை இதுல ஊத்திடும். கலக்கிட்டீங்கன்னா தொட்டுக்கோ. கார சட்னி இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம். நல்லா இருக்கும் காரமா. பிரண்டை தோசை அப்படியே கூட நீங்க சாப்பிடலாம். மொரன்னு ஊத்தி நல்லா சாப்பிடலாம். புயலுக்கு தவா வச்சாச்சு. சூடான பிறகு ஊத்தலாம். தவா கொஞ்சம் சூடாகட்டும் வச்சுங்க. தோசை ஊற்றணும். தவா காஞ்சி தோசை ஊற்றணும். பிரண்டை தோசை. பிரண்டை மரன்னு ஒரு தோசை போடுறாங்க. தீபாவை தோன்றுது. நாங்க பிரண்டை ரொம்ப போடாது. தோசை செவந்துருச்சு. இதை எடுத்துறாங்க. இன்னொரு தோசை நல்லா இருக்கும். குழந்தைங்க கூட ஊட்டலாம். ஸ்கூல் போற பசங்க இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை 2 ஊட்டுங்க. ஏன்னா பிடி பீரியட்லாம் ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க. பால் முட்டி வலியெல்லாம் வராது. செய்தி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 10 வயசு பசங்க கூட சாப்பிடலாம். வந்துருச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.